ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2047வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதன் நிறைவு திருமொழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 11ஆம் பத்து 8ஆம் திருமொழி, அதனுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன் பாட்டிலே வயலாளி மணாளா உன்னை அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே என்று வேண்டினார் என்பதை அனுபவித்தோம். வயலாளி மணாளா, நான் உன்னை அடைய வேண்டும், இங்கே சம்சார கடலிலே இந்த துன்பத்திலே என்னை வைத்திருக்காதே, என்னை உன்னுடன் சேர்த்துக்கொள், எனக்கு உந்தன் அருளை அருள்வாய் என்று வேண்டினார். வயலாளி மணவாளன் இந்த ஆழ்வாரிடம் பெரு விருப்பமுடையவன், இவருக்கு மிகவும் நெருங்கியவன். அவன் இவர் வேண்டுகோளை மறுக்கவும் இயலாதவன். ஆனால் அவன் பேசாதிருந்தான். அவன் வாழாயிருந்த அளவிலே முன்னர் ஏழை ஏதலன் என்ற பதிகத்திலே பெரிய திருமொழியின் 5ஆம் பத்து 7ஆம் திருமொழி, 7ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரம், அதுதான் ஏழை ஏதலன். அந்த திருமொழி முழுக்க திருவரங்கத்தம்மானிடம் திருமங்கை ஆழ்வார் சரணடைவார். அப்படி செய்தபோது அந்த திருவரங்கத் எம்பெருமானும் பெரிய பெருமாளும் இவர் வேண்டிய போது வேண்டினபடிக்கு பயன் கொள்ள வல்லர் என்று வாழாயிருக்க, அரங்கத்தம்மானை முன்னிலையாக்கி, அதாவது வயலாளி அம்மானிடம் இவர் வேண்டினார், அவன் பேசாம இருந்தான். இவர் ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் அரங்கத்தம்மானிடம் சரணம் புகுந்து இருந்த காலத்திலே ஆழ்வார் வேண்டும் போது அவர் அருள் செய்வார் என்று பேசாமல் இருந்தாராம். எனவே திருமங்கை ஆழ்வார் என்ன செய்கிறார்? அரங்கத்தம்மானை, பெரிய பெருமாளை அழைத்து அவரை முன்னிலையாக்கி, என் அறிவுக்கேட்டை முன்னரே நீ போக்கினாய் அல்லவா, இப்பொழுது நான் உய்யும் வகை கருணை புரிய வேண்டும் என்று இந்த பாடலிலும் அடுத்த பாடலிலும் திருவரங்கத்தம்மானை வேண்டுகிறார். வேம்பின் புழு வேம்பு அன்றி உண்ணாது, அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன். தேம்பல் இளம் திங்கள் சிறை விடுத்து ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி என்று பாடுகிறார். பரஞ்சோதி, ஜோதி வடிவானவனே, வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன். தேம்பல் இளந்திங்கள் சிறை விடுத்து ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்டாய். எம்பெருமானே, நீ சயரோகம் பிடித்து தேய்ந்து கொண்டிருந்த சந்திரனுக்கு வாழ்வழித்து இங்கே திருவரங்கத்திலே தான் இந்த சந்திர புஷ்கரணியிலே அவன் நீராடி அவனுடைய அந்த குறை, அவனுடைய பாவத்தை தீர்த்து கொண்டான். அப்படி அவனுக்கு தீர்த்தாய். அப்படி தீர்த்து அவன் அங்கே இந்த கோவிலிலே ஐந்து வாய்களை உடைய பாம்பின் அணையிலே, அரவணையிலே பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி. அதனாலே அதுபோல வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, நான் பின்னும் உன் சேவடி என்று நெய்வேன், என்னை உன்னிடம் சேர்த்துக்கொள் என்று அரங்கத்தம்மானிடம் வேண்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன். தேம்பல் இளந்திங்கள் சிறை விடுத்து ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி. தேம்பல் இளந்திங்கள் சிறை விடுத்து ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி. தேய்ந்த கலை குன்றிய சந்திரனுக்கு வந்த குறையை போக்கி ஐந்தலை நாகத்து அணையிலே பள்ளி கொண்ட மேம்பட்ட ஜோதியே. வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, வேம்பை தின்பதற்கென்றே உற்பத்தியான புழு, அந்த வேப்ப மரத்திலே உண்டான புழு வேம்பினை தவிர பிரிதொன்றும்
உண்ணாது, எதையும் வேற எதையும் சாப்பிடாது. அதுபோல அடியேன் நான் பின்னும் உன் சேவடியன்றி நயவேன். உன் அடியவனான நான் நீ வேம்பானாலும் உன்னுடைய திருவடிகளை தவிர பிரிந்து வேறு ஒன்றினையும் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். தட்ச முனிவருடைய சாபத்தினாலே சந்திரனுக்கு க்ஷயரோகம் வந்தது. அதனாலே உடல் தேய்ந்து மெலிந்து வருந்திய சந்திரனை அந்த நோயாகிய சிறை துன்பத்திலிருந்து விடுவித்து 5 தலையுடைய ஆதிசேஷனாகிற படுக்கையிலே அரங்கத்திலே திருவரங்கத்திலே அரிதுயில் கொண்டு அருள்பவனே பேரொளியே, வேப்ப மரத்தில் உண்டான புழுவானது அந்த மரத்தின் இலை முதலியவற்றை சுவைபட உண்ணுமே அல்லது வேற எதனையும் உண்ணாது. அதுபோலவே உனக்கே அடிமைப்பட்டவனான நான் அடியேன் நீ வேம்பு ஆனாலும் வெறுத்தாலும் கூட உனது சிவந்த திருவடிகளை அல்லாமல் வேறொன்றினை விரும்ப மாட்டேன், வேறொன்றினை பற்ற மாட்டேன் என்று சொல்கிறார். நான் என்று சொன்னால் பத்தாதா? அகங்காரம் என்கின்ற நான் என்னும் செருக்கு தோன்றும். நான் என்று சொன்னால் அது செருக்கை தோன்றும், அகங்காரம் தோன்றும் என்று எண்ணி அடியேன் நான் என்று சொல்கிறார் ஆழ்வார். இயற்கையிலே கரும்பாயிருக்கிற நீ அரங்கத்தம்மா, இயற்கையிலே கரும்பாயிருக்கிற நீ என்னிடம் வேம்பாக ஆனாலும் உன்னை நான் விடமாட்டேன், என்னை வெறுத்தாலும் உன்னை நான் விடமாட்டேன் என்றது போல இயற்கையிலே உனக்கு அடியவனாயிருக்கிற நான் அந்த அடிமைத்தனம் மாறப்பெற்றாலும் உன்னை விடமாட்டேன் என்பது பொருள் என்று பின்னும் என்ற சொல்லுக்கு பொருள் உரைப்பார் சிலர். தேம்பல் இளந்திங்கள் சிறைவிடுத்து ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்டாய் என்ற சொற்றொடர் அடுத்த பாசுரத்தில் வருகிற அரங்கநகர் அப்பனை குறித்ததாகும். அதை கொண்டுதான் இதிலே அரங்கநகர் அப்பன் திருவரங்கத்து எம்பெருமான் என்ற செய்தி சொல்லப்படவில்லை, நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த தேம்பல் இளந்திங்கள் சிறைவிடுத்தவன் இங்கே அரங்கத்து எம்பெருமான் தான், பெரிய பெருமாள் தான். அதனால் அது அடுத்த பாசுரத்திலே சொல்லப்படுகிற அரங்கநகர் அப்பன் என்ற வாக்கியத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். துண்ட வெண்பிறையின் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன் என்ற திருப்பாணாழ்வார் பாசுரமும் இங்கே ஒப்புநோக்கத்தக்கது. திருப்பாணாழ்வார் சொல்கிறார் அரங்கநகர் மேய அப்பன். அவன் யார் தெரியுமா? துண்ட வெண்பிறையின் துயர் தீர்த்தவன். அந்த வெண்பிறை சந்திரனுடைய அந்த குறையை தீர்த்தவன். அதனால்தான் இங்கே இருக்கிற அந்த புஷ்கரணி பெரிய பெருமாளுடைய கோவிலிலே ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. அப்படி துண்ட வெண்பிறையின் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன். அந்த திருவரங்கம் அந்த திருப்பாணாழ்வார் காலத்திலே சுற்றிலும் சோலைகள் நிறைந்து இருந்திருக்கிறது. எங்கும் சோலைகளிலே மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், அந்த பூக்களிலே தேன் அருந்துவதற்காக வண்டுகள், இப்படி நிறைந்து இருந்திருக்கிறது அந்த காலத்திலே, திருப்பாணாழ்வார் காலத்திலே. அதைத்தான் அனுபவித்து அவர் சொல்கிறார். அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர்மேய அப்பன் என்று சொல்கிறார். எப்படி இருந்தது, இப்பொழுது கான்கிரீட் மரங்களாக ஒரே வீடுகளாக மாறிவிட்டது. சோலைகளையும் காணோம், ஒன்றையும் காணோம், பூக்களையும் காணோம், வண்டுகளையும் காணோம் என்கிற நிலைதான் இன்றைய திருவரங்கத்தின் நிலை. மனது வருந்துகிறது. சரி, பார்ப்போம், பாசுரத்தை பார்ப்போம். ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்டாய் என்று சொன்னது உன்னை எப்பொழுதும் சேர்ந்திருக்க விரும்புகிற அடியாருக்கு அப்படியே உன்னை நிரந்தர சேர்த்தியை தந்தருள்வாய். எப்போதும் நீ பாம்பின் அணையிலே பள்ளி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அந்த அனந்தாழ்வானை போன்று என்னையும் ஏற்றுக்கொள்வாய். எனக்கும் உன்னுடைய நிரந்தரமான சேர்த்தியை தருள வேண்டும் என்பதாகும்.
திரு அனந்தாழ்வானைப் போலே என்னையும் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாமல் உன்னிடம் சேர்த்து கொண்டு அருள வேண்டும், உன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அடைய அருளாய் எனக்கு உந்தன் அருளே என்று முன்பாடலில் சொன்னதையும் இங்கே நினைவில் கொள்ளலாம். உன்னை அடைய வேண்டும், உன் அருகிலேயே இருக்க வேண்டும், உன்னுடனேயே நான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, அடியேன் நான் பின்னும் முன் சேவடி என்று நயவேன். வேம்பின் புழு வேம்பன்றாது, இது ஓமை. அடியேன் நான் பின்னும் முன் சேவடி என்று நயவேன், இது ஓமேயம். இப்படி ஓமான வாக்கியம் தனியாகவும் உவமேய வாக்கியம் தனியாகவும் நின்று இடையில் அதுபோல என்ற ஓமை உருவு மறைந்து வருவது, அது இருக்காது, அது மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை அணி என்ற இலக்கண வகைப்படி சேரும். அதுபோல இந்த பாசுரம், இந்த பாடல் எடுத்துக்காட்டு ஓமை அணியில் அமைந்திருக்கிறது என்று. எம்பெருமானது திவ்ய தேஜஸிலே பேரொளியிலே தாம் ஈடுபட்டமை தோன்ற பரஞ்சோதி என்று அழைக்கிறார் எம்பெருமானை ஆழ்வார். சூரியன், சந்திரன், அக்னி என்ற முச்சுடர்களின் ஒளியை காட்டிலும் அந்த 3 சுடர்களும் சேர்ந்திருந்தால் கூட அந்த சுடர்களின் ஒளியை காட்டிலும் மேம்பட்ட ஒளி எம்பெருமானுடைய ஒளியை பரஞ்சோதி என்று விളിக்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது. வேம்பினை உண்பது என்று விதிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் புழு, அது வேப்ப மரத்தில் பிறந்தது, அங்கேயே இருக்கக்கூடியது, அதனால் அது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது கரும்பை கண்டால் அதை உண்ணாமல் சாகும். கரும்பினுடைய இனிப்பு அதற்கு பிடிக்காது. வேம்பின் புழு வேம்பை மட்டுமே சாப்பிடும், வேம்பன்றி உண்ணாது. கரும்பின் புழு வேறொன்றினை உண்ணாது என்று சொல்லவில்லை. கரும்பிலே வரக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு புழு கரும்பு மட்டும் சாப்பிடும் என்று சொல்லவில்லாமல் வேம்பின் புழு வேம்பை அன்றி உண்ணாது என்று சொல்வது ஏன் என்றால், மற்றொன்றினை உண்டால் உயிர் நீங்கும் என்ற பொருள் புலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். வேம்பின் புழு மற்றொன்றினை உண்டால் அது சாகும் என்று மறுதலை ஓமை கூறுவதனால் பிரிவை பொறுக்காது, என் மனம் உன் பிரிவை பொறுக்காது என்பது பெறப்படும். அடியேன் நான் எனது தனி இயல்பு இருக்கும் விதத்தை எம்பெருமான் திருவுள்ளத்தில் கொள்ளவில்லையோ? அடியேன் எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் உரியவன் அல்லாதேன் அல்லனோ? நான் உன்னையே உனக்கு அடியவனாகவே இருக்கிறேனே. அடியேன் நான் உனக்கு ஆட்பட்டு இருக்கிறேன், உன்னை தவிர வேறு யாருக்கும் ஆட்படாதவன் என்பதை குறிக்கும் சொல்தான் அடியேன். பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன். கடல் மயிலை கிடந்த கரும்பே என்று பெரிய திருமொழி 7ஆம் பத்திலே சொல்லுவார். கடல் மயிலை கிடந்த கரும்பே என்று. இப்படி எல்லையற்ற இன்பனான நீயே வேம்பு ஆனால் கூட, நீயே கரும்பு இனிப்பாய், ஆனால் நீயே வேம்பு ஆனாலும் கூட நான் உன்னை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது. இதனால் சொல்லப்பட்டது பொருத்தமற்ற அவமானமாக இருக்கிறதே என்று சொல்ல, எம்பெருமானோடு கூடியிருக்கும் போது அவன் குணங்களில் வேறுபாடு ஏற்பட்டாலும் பொறுத்து கொள்ளலாம். கரும்பே வேம்பு போல ஆனாலும் அதை விட இயலாது. எம்பெருமான் தொடர்பு இல்லை என்றால் தீயது நல்லதாக தோன்றினாலும் அதை ஏற்க முடியாது. வேம்பையே உண்ணும் புழு கரும்பு கிடைத்தால் வேம்பினை விட்டு கரும்பை உண்ண முற்படாது. எனவே கரும்பு போன்ற எம்பெருமானின் தொடர்பு வேம்பு போல கைத்தாலும், அதாவது கசந்தாலும் அதனை விட இயலாது என்று சொல்லுகிறார் ஆழ்வார். அதுபோல எம்பெருமான் தொடர்பு வேம்பு போல கைக்க கசந்தாலும், மற்றவர்கள் தொடர்பு கரும்பு போல இனித்தாலும் அதனை ஏற்க முடியாது. கரும்பு ஆனவன் வேம்பு போல ஆனாலும் விடாது இருப்போம் என்று இருந்தவர்களும் உள்ளனரோ என்று கேட்க விடை கூறுகிறார் உரையாசிரியர் வியாக்கியான சக்கரவர்த்தி. ஒரு ராமாயணத்தில் வரக்கூடிய, அவர்தான் ராமாயண பெருக்கராயிற்றே, அதிலிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். அனசூயை சீதா பிராட்டியிடம் சொல்கிறார். அந்த திருக்கூடத்திலே, திருச்சக்கர கூடத்திலே அந்த இருக்கும்போது அங்குதான் அனசூயையை சந்திக்கிறார் சீதா பிராட்டி.
அப்போது அவள் சொல்கிறாள், அந்த அனசூயை தேவி பிராட்டியிடம், பெண்களுக்கு தெய்வம் அவரவர் கணவர்தான் அல்லவா? நீர் பெருமானிடம் அவர் விருப்பத்தை பின்பற்றி அவர் மனம் கோணாமல் செயல்பட வேண்டும் என்று சொல்ல பிராட்டி மிகவும் வெட்கப்பட்டாளாம். அப்போது பிராட்டி, சீதா பிராட்டி சொல்கிறார், எனக்கும் பெருமானிடம் உணர்ச்சியின் உரைப்பு இயல்பாக இருக்கவும் அவர் குணங்களால் மிக்கிருப்பவராகையாலே என்னுடைய உணர்ச்சியின் உரைப்பினை பொதுமக்கள் அவர் குணங்களால் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள். எனக்கு பற்றுக்கோடாகிய எம்பெருமானை குணங்களிலிருந்து பிரித்து தனியே காட்ட முடியாமையாலே நான் அவரிடம் இருக்கும் இருப்பினை அவருக்கு கீழ்ப்படிந்து பின்தொடர்ந்து வாழும் இருப்பாக எல்லோரும் அறிய தெரிவிக்க இயலாதவளாக இருக்கிறேன். நான் எம்பெருமான் எனக்கு கணவன் என்ற முறையில் எம்பெருமானுக்கு பணிந்து வாழும் வாழ்வினை அவன் அழகிற்கும் பண்பிற்கும் அடிமைப்பட்டு வாழும் வாழ்வாக இந்த உலகம் சொல்லும். ஆனால் எம்பெருமான் நல்ல குணங்கள் அற்றவராயும் அழகற்றவராயும் இருந்தாலும் கூட நான் என்றும் அவரிடம் இன்றிருப்பது போலவே கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று பிராட்டி அனசூயிடம் சொல்கிறாள். இப்படி கூறுவது, எம்பெருமான் கரும்பு போன்றவன், அப்படி கரும்பு போன்ற இனியவனாய் இருப்பதனால் நான் அவனுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று எண்ண வேண்டாம். அவன் வேம்பு போல இருந்தாலும் அப்பொழுதும் அவனுக்கு அடிமையாகவே இருப்பேன் என்று சீதா பிராட்டி ராமபிரானிடம் இருப்பேன் என்று எடுத்துரைப்பதாகும். எல்லா நற்பண்புகளுக்கும் இருப்பிடமான எம்பெருமானை பற்றிய அவமானத்தை உள்ளபடியே வைத்து பொருத்துவதனை விட்டு வலிய சில சொல்லி இடப்பட்டு ஏன் பொருத்த வேண்டும்? ஏன் வேம்பு அவன் வேம்பாக மாறுவானா? வேம்பு என்று மாறினாலும் நான் அடிமையாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி ஏன் பொருத்த வேண்டும் என்றால், தான் சொல்ல கருதுகிற அவனை தவிர மற்றவரை ஒருபோதும் புகழடையாத பண்புக்கு பயன்படுவதாக இருப்பதாலும் மேலே சொல்லுகிற பண்புகளோடும் சிறப்புகளோடும் பொருந்த வேண்டுவதாய் இருக்கையாலும் அவனுடைய இனிமையை சொல்லுகின்ற சான்று மொழிகளோடு சேரச் சொல்லி நிறைவுபடுத்த வேண்டுவதாய் இருப்பதாலும் இப்படி சொல்லுகிறார் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி உரை எழுதுகிறார். இப்படி பொருள் செய்யாவிட்டால் சர்வரசக, அவன் எல்லா சுவையும் உடையவன் என்கின்ற பொருளுக்கு முன் சொன்னபடியே எடுத்துக்காட்டாக கொள்ளும் போது மேலுள்ள சொற்களோடு பொருத்தமின்மையே ஏற்பட்டுவிடும். கரும்பின் புழு கரும்பு வேம்பு ஆனால் உண்ணாது, வேம்பின் புழுவானால் அது கரும்பாகிலும் விடாமல் உண்ணும் என்பதற்காக சொன்னார் என்றும் வெறுப்பாலே சொன்னார் என்றும் பொருள் செய்தால் அடுத்து வரும் தேம்பல் இளம் திங்கள் சிறைவிடுத்து என்பதனோடு அது சேராது, அது இணையாது. தேம்பல் இளம் திங்கள் சிறைவிடுத்து ஐவாய் பாம்பினனை பள்ளி கொண்டாய் என்று சொல்வதனால் மேம்பட்ட பண்பின் உயர்வினை சொல்லுகிறது. பரஞ்சோதி என்பதாலே அவனுடைய வடிவலைகளை சொல்லுகிறது. நாளும் குறைந்து பருவம் நிரம்பாத சந்திரனுக்கு வந்த குறையை போக்கினாய், உன்னை கொண்டு பகையை போக்கிக் கொள்ள முடியும் என்பவருக்கு பகையை போக்கி அருளுகிறாய். உன்னோடு அணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவருக்கு நாளும் கூடி மகிழ்வதற்கு உன் உடம்பை அவர்கள் அணைக்க கொடுக்கிறாய். நீர் வேண்டாம், நான் விரும்பும் வேற்று பயன்களே அமையும் என்று இருப்பவர்களுக்கு அந்த பயன்களை கொடுத்து உன்னையே பெற வேண்டும் என்று இருப்பவருக்கு உன்னையே கொடுக்கிறாய் என்று சொல்கிறார் ஆழ்வார். பரஞ்சோதி, நீ உன்னை தழுவ விரும்புவதற்கு உன் உடம்பினை கொடுக்காமல் இருந்தாலும் அவர்களுக்கு உடம்பின் தேவினை போக்காதவனாயினும் உன் வடிவழகை பார்க்கும்போது உன்னை விட்டு பிரிய அவர்களால் இயலாதே, அதனால் நீ பரஞ்சோதி என்று அழைக்கிறார் என்று மிக நயம்பட உரைக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன அற்புதமான ஒரு பாசுரம், என்ன நய உரை பாருங்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை நாம் அன்வயிக்கலாம். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது, அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன்.
தேம்பல் இளந்திங்கள் சிறைவிடுத்து ஐவாய் பாம்பினனை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி என்ற இந்த பாசுர அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்தோடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். தேம்பல் இளந்திங்கள் சிறைவிடுத்து ஐவாய் பாம்பின் அணை பள்ளி கொண்ட அரங்கத்து அம்மான் திருவடிகளே சரணம். பரஞ்சோதி நின் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் ஆலிநாடன் மங்கைவேந்தன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.